ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. நமது பிஜி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன்ப்பா. உங்களில் எல்லாருக்குமே நெய் காஃபியை பற்றி தெரியுமாப்பா? நெய் காஃபி குடித்தா இத்தனை நன்மைகள் இருக்கா? அது ஆரோக்கியமானது தானா? நெய் காஃபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்ப்பா. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்கப்பா. நம்மளில் பல பேருக்கு எல்லாரையும் சேர்த்து டீ இல்லை காஃபி குடித்தாதான் அந்த நாள் முழுவதுமே ஒரு சுறுசுறுப்போடு இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். அப்படி காஃபியோ டீயோ குடிக்கலை அப்படின்னா ஏதோ ஒன்று தொலைச்ச மாதிரி நமக்குள்ளே ஒரு எண்ணம் வரும். அதுவும் இந்த குளிர்காலத்தில் படுக்கை விட்டு எழுந்திருக்கும்போது யாராவது காஃபி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும். சூடான காஃபியை யாராவது கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா ஐயோ சொல்லவே வேண்டாம், அவ்வளவு சந்தோஷப்படுவோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம காஃபியுடைய ஆரோக்கியம் கொஞ்சமும் குறையாமல் நல்ல ஆரோக்கியத்தை மாற்றணும் அப்படின்னா கொஞ்சம் நெய் காஃபியை சேர்ந்து குடிச்சு பாருங்களேன். அது நிறைய ஆரோக்கியமானதாகவும் நன்மைகள் இருக்குன்னு ஊட்டச்சத்து நிபுணர்கள் நமக்கு அறிவுரைப்படுத்துகிறாங்க. இந்த நெய் காஃபியுடைய ஆரோக்கியத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். தினமும் நம்ம குடிக்கிற வழக்கமான காஃபியை விட இந்த நெய் காஃபி குடித்தோன்னா நீண்ட நேரம் நமக்கு சக்தியை தருதுன்றாங்க. அதிக ஆற்றலை அளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காஃபி ரத்தத்தோடைய சர்க்கரையோட அளவை அதிகரிக்க செய்கிறது இல்லையாம். குளிருக்கு இதமாக அல்லது தினமும் காஃபியை குடிக்கும்போது இரத்த அளவை சீராக பராமரிக்க இது உதவுதாம்ப்பா. நாம் சாப்பிடக்கூடிய உணவில் ஆரோக்கியமான கொழுப்புகள் சேர்ப்பது மிக மிக அவசியம். அதுவும் குளிர்காலத்தில் நம்ம குடிக்கும் காஃபியோடைய சேர்த்து நெய் காஃபியும் சேர்த்து நம்ம குடித்தோன்னா உடலில் சில பிரச்சனைகள் தீர்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குதாம். குறிப்பாக நெய்யில் ஒமேகா 3 கொழுப்பு இருக்கிறதுனால இதய ஆரோக்கியத்தை நல்லாவே நமக்கு மேம்படுத்தி அதற்குண்டான மாற்றத்தையும் அதிகரிக்குதாம்ப்பா. மூளையுடைய செயல்பாட்டை செய்வதற்கும் இது சரியாக உதவியாக இருக்குதாம். இந்த நெய்யில் உள்ள கொழுப்பு செரிமான பிரச்சனைகள், அதுக்கப்புறம் உடல் ஆரோக்கியத்திற்கு இதெல்லாம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குதுன்னு டாக்டர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறாங்க. நெய்யில் ஆரோக்கியமான கொழுப்பு இருக்கிறதுனால டயட்டில் இருப்பவர்கள் கூட இந்த காஃபியை குடிக்கலாம். இது உங்களுக்கு நாள் முழுவதும் புத்துணர்ச்சியோடையும் அளவற்ற ஆற்றலோடையும் இருக்கிறதுக்கு இது உதவுது. மெயினாக பசி உணர்வை கட்டுப்படுத்துதுப்பா. மன அழுத்தம் வரும் பொழுது பொதுவாக தலைவலி வரும். தலைவலி வந்தாலே நாம் எல்லாருமே காஃபியை தான் தேடுவோம். அப்படி இனிமேல் காஃபி தேடும்பொழுது நெய் காஃபியை சேர்த்து குடிச்சு பாருங்கள். மன அழுத்தம் மனக்கவலையிலிருந்து வெளிப்படுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குப்பா இந்த காஃபி. இந்த காஃபி எப்படி செய்கிறது? இந்த நெய் காஃபி தயார் செய்வது ரொம்ப கடினமான விஷயம்லாம் இல்லைப்பா. நீங்கள் போடும் வழக்கமான காஃபியோடு சேர்த்து ஒரு தேக்கரண்டி நெய் சேர்த்துனாலே போதும். சிலருக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்படும், சிலருக்கு தேவைப்படாது. நமக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையை சேர்த்துக்கிட்டோன்னா இந்த ஆரோக்கியமான காஃபி ரெடி ஆயிரும். இந்த நெய் காஃபியில் பல ஆரோக்கியமான நன்மைகள் இருந்தாலும் சில புதிய உணவுகளை நாம் சாப்பிடும் பொழுது நம்மளுடைய மருத்துவருடைய ஆலோசித்த பிறகு சாப்பிடுவது ரொம்பவே சிறந்தது. மருத்துவர்கிட்ட நல்லா கலந்து ஆலோசித்த பிறகு இந்த மாதிரி சாப்பிடுவது ரொம்ப சிறந்தது. அதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள்ப்பா. மீண்டும் மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. நன்றி, வணக்கம்.